நேரம் இப்போது 10:30 ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். நடத்துபவர் ARM நௌஃபீல். மங்காத நிலவின் ஒளிக்கீற்றாய், மாணவ உலகின் சுவாச காற்றாய், பொங்கும் அறிவின் வற்றாத ஊற்றாய், எங்கும் இலங்கும் ஞான சுடராய் விளங்கும் மாணவர் துளிங்கிடச் செய்யும் விண்ணொளி பரப்பும் அறிவு சுடர், வியந்திடச் செய்யும் அறிவியல் அரங்கம். மாணவரின் முத்தான அறிவை பட்டி தட்டி மகத்துவ உலகுக்கு சீர் வழிகாட்டி சனிதோறும் பிறை வானொலியில் ஒலிக்கும் நிகழ்ச்சி மாணவர் கல்வி உலகின் எழுச்சி அறிவு சுடர். ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. அம்பாறை மாவட்டத்தின் அக்கரைப்பற்று கல்வி வலயத்திலே முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்ற சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சி இப்போது ரைஸ் மோட்டார்ஸ் குடும்பத்தாரினுடைய அன்பு தாயார் ஹாஜியானி AL ஃபரிதா உம்மா அவர்களது நினைவாக அக்கரைப்பற்று அஸ்ராஜ் மகா வித்தியாலயத்தின் அதாவுல்லா கேட்போர் கூடத்தில் மிக சிறப்பாக இடம்பெறுகிறது. இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் அக்கரைப்பற்று அஸ்ராஜ் மகா வித்தியாலயத்துடைய இளம் துடிப்புள்ள எங்கள் அன்புக்குரிய அதிபர் MS முகமது அஸ்லம் சார் அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜ் முகமது ரலீம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் தயாரிப்பாளர் கவிஞர் கலாபூஷணம் யூனிஸ் கே ரஹ்மான், நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருddin, பொத்துவில் அல் இர்ஃபான் பெண்கள் பாடசாலை ஆசிரியர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஸ்ரீ தௌஃபிக், ஒலிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயத்துடைய பிரதி அதிபர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சந்தன காட்டு புகழ் J வஹாப்தீன், பொத்துவில் அல் இர்ஃபான் பெண்கள் பாடசாலை ஆசிரியர் NL இம்ரான் கான், சம்மாந்துறை அல் மர்ஜான் முஸ்லிம் மத்திய தேசிய பாடசாலை ஆசிரியர் அல் ஹாஃபில் MD அப்துல் சலாம், புள்ளி பதிவாளர்களாக எழுத்தாளரும் கவிஞருமான வானொலியின் சிரேஷ்ட அபிமானி கலாபூஷணம் நிந்தவூர் MI உஸ்னார் சலீம், நட்பட்டிமனை CMF கல்லூரியின் முகாமைத்துவ பணிப்பாளர் அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியருமான CM பலாகி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. இன்றைய நிகழ்விலே பிரதம அதிதியாக கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அக்கரைப்பற்று கல்வி வலயத்தின் பணிப்பாளர் AM ரஹமத்துல்லா. கௌரவ அதிதிகளாக கடந்து சிறப்பிக்கின்றார்கள் சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக பணிப்பாளர் MIM ரைஸ்டீன், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிறை FM பொறுப்பாளர் சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் அல்ஹாஜ் பஷீர் அப்துல் கையூம், அம்பாறை மாவட்ட கலாசார ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தர் AL தௌஃபிக் அவர்களோடு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் உதவி பொது முகாமையாளர் பொறியியலாளர் MI நசீர் மற்றும் ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பொறியியலாளர் MIM இஹ்லாஸ், அக்கரைப்பற்று அல் ஹிக்மா வித்தியாலயத்தின் அதிபர் SC
ஜசாகிர். அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை அதிபர் AL யாசின். கொத்துவில் அல் பஹ்ரியா வித்யாலயத்தின் அதிபர் HRM கலீல். ஆலம்குளம் ரஹமானியா வித்யாலயத்துடைய அதிபர் KM முனாஸ் மற்றும் அக்கறை பெற்று முடவரா ஜூனியர் காலேஜ் அதிபர் MIM உவைசர் அவர்கள் மற்றும் பாலமனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி ஆசிரியர் NM மிப்ராஸ் ஆகியோர். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. அடுத்து நாங்கள் இந்த மேடையில் உரையாற்றுவதற்காக அன்பாக அழைப்பது இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர், தயாரிப்பாளர், கவிஞர் கலாபூஷணம் யூனிஸ் கே ரஹ்மான். என் மனக்கண்ணால் நான் பார்க்கிறேன், இந்த இடத்திலே நிறைய வைத்தியர்களை பார்க்கிறேன், பல பொறியியலாளர்களை பார்க்கிறேன், பல பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை பார்க்கிறேன். ஏன் எங்கள் ஒளிபரப்பு குடும்பத்து அறிவிப்பாளர்கள், தயாரிப்பாளர்களையும் நான் பார்க்கிறேன். ஆகவே இறைவன் யாரையும் பதராக பிரயோஜனம் இல்லாதவர்களாக படைக்கவில்லை. உங்களிடம் இருக்கின்ற திறமைகளை நீங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். உங்களிடம் இருக்கின்ற திறமைகளை நீங்கள் இனங்கண்டு கொண்டால் உங்களை எந்த எதிரியாலும் வீழ்த்த முடியாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற எல்லா சொத்துக்களையும் சூறையாட முடியும் கல்வரால் அல்லது கைவர்களால், யாராலும் சூறையாட முடியும். ஆனால் நீங்கள் பெற்ற கல்வியால், உங்களுக்கு ஆசிரியர்கள் வழங்கிய கல்வியை யாராலும் உங்களிடம் இன்று சூறையாட முடியாது. ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்வதில் ஊக்கமாக இருக்க வேண்டும். அண்மை காலமாக நாம் பார்க்கின்றோம், மாணவர்கள் மத்தியிலே ஒரு ஒழுக்க ஈனமான ஒரு நிலையை பார்க்கின்றோம். இன்னும் கூட நான் எந்த வாகனத்தில் போனாலும் பரவாயில்லை, எனக்கு கற்றுத்தந்த ஒரு ஆசிரியை கண்டால் உடனே நான் அந்த இடத்திலே இறங்கி அவரை மரியாதை செய்து செல்வேன். ஏனென்றால் எங்கள் உடம்பு, அது சொல்லுவாங்க பாடி லாங்குவேஜ், உடலோடு ஒட்டிய பாசை அது. அதை உங்கள் உடலிலே நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவரை அணுகி அன்போடு ஆதரவோடு அந்த ஆசிரியரை பேசி அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை பழைய நினைவுகள் எல்லாம் மீட்டுக்கொண்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு பரிசோண்டு கிடைத்தது போன்ற ஒரு மன நிலைமையோடு நாங்கள் போவோம். அந்த நிலை இப்போது படிப்படியாக குறைந்து வருகிறது. இல்லை என்று சொல்லவில்லை, முழுமையாக இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லவில்லை, படிப்படியாக குறைந்து வருகிறது. அது கவலை தருகின்ற ஒரு விடயம். ஆகவே அந்த விடயத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். எங்கள் அன்பு குழந்தைகள், அன்பு செல்வங்கள், நீங்கள் உங்களுக்கு படித்து தந்த ஆசிரியர்கள் வயோதிப நிலையை அடைந்தால் அட்லீஸ்ட் நீங்க ஒரு வீட்டில் இருந்து சார் சோமா இருக்கிறீங்களான்ற ஒரு 2 வார்த்தை, சார் சோமா இருக்கிறீங்களான்ற ஒரு 2 வார்த்தை கேட்டாலே போதும், அவருக்கு எடுக்கிற பென்ஷனை விட கூட அவருக்கு மகிழ்ச்சி வரும். அந்த நிலையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஒரு ஆசிரியராக, இல்லது நீங்கள் ஒரு வைத்தியராக, நீங்கள் ஒரு பொறியியலாளராக, அல்லது நீங்கள் ஒரு எங்கள் ஒலிபரப்பு குடும்பத்தில் ஒருவராக, அறிவிப்பாளராக, தயாரிப்பாளராக, பணிப்பாளராக, கட்டுப்பாட்டாளராக, இப்படி ஒரு பதவிக்கு வருகின்ற போது உங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த, உங்களுக்கு கீழ் பணி செய்கின்றவர்கள் தொலைபேசி அழைப்பு எடுத்து எப்படி சோமா இருக்கிறீங்களா மேடம் அல்லது சோமா இருக்கிறீங்களா சார் என்று கேட்டால் உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுடைய உடலில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குவீர்கள். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்
உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, பெற்றது மண்ணளவு, பெறாதது மலையளவு, ஒளியாய் கிடைத்து வெளியாய் வழிகாட்டும் அழியா செல்வம், வளர்ச்சி அடையும் உலகின் சிகரம் தொட்டு உயர்ச்சி காண வைக்கும் கல்வி செல்வம் பெற அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கும் 2 பாடசாலை அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே அக்கரைப்பற்று அஸ்ராஜ் மகா வித்தியாலயத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெறுகின்ற இந்த போட்டியிலே மேடையின் வலதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணியினர். அவர்களோடு போட்டியிடுவதற்காக அக்கரைப்பற்று பாயிஷா மகா வித்தியாலய அணியினர். இருந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க காத்திருக்கும் மாணவ செல்வங்களின் எதிர்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய போட்டியினுடைய முதலாவது போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையுடைய அணி தலைவர் M.M. ஆஜிப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உன்னுடைய வாழ்க்கையில் எதன் மீதும் நீ ஆசைப்பட்டால் அதனை அடைந்து கொள்வதற்காக முதலாவது அதன் மீது வெறித்தனமாக ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்காக முயற்சி செய். அல்லாஹ்வினுடைய நாட்டமும் வேண்டும். தண்டித்தால் பெற்றுக்கொள்வான். The more you try, the more you get. ஆம், எதற்கும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். என்றும் நீங்கள் முயற்சியோடு வந்திருக்கின்றீர்கள். வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். உங்களுக்கான கேள்வி, ரும்மான் என்று அரபியில் அழைக்கப்படுகின்ற பழம் எது? ரும்மான். ஆதி அணியை சேர்ந்தவர் ஒருவருபடி அழைக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். மாதுளம்பழம். மாதுளம்பழம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பற்று பாயிஷா மகா வித்தியாலய அணி. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பற்று பாயிஷா மகா வித்தியாலயத்துடைய அணி தலைவி எஸ் அதூபா. அத்தாலு அலல் கைர் கஃபாயிலிஹி. கருத்து, எவரொருவர் நன்மையை செய்வதற்காக தூண்டுகிறாரோ அவர் அந்த செயலை செய்தவர் போன்றாவர். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, அரஃபா மைதானத்திலே அமைந்திருக்கின்ற பள்ளி வாசலின் பெயர் என்ன? லுகர் அசர் தொழுகைக்காக ஒரு தினம் திறக்கப்பட்டு மூடப்படும். அரபா தினத்திலே ஆதி அணியைச் சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். மஸ்ஜிதுன் நமீரா பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் இருந்துதான் எமது இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனத்திலே முஸ்லிம் சேவையில் நேரடி நிகழ்வு அரபா நிகழ்வாக இடம்பெறும். ஆம், அந்த அடிப்படையிலே போட்டியிலே அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையுடைய மாணவன் என் முகமது சாபிக். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்விக்கு முதல், பொறுமையாளராக இருங்கள், அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடைவீர்கள். பொறுமை அவசியம். பொறுமையோடு செயற்பட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறலாம். அதனை உறுதியாக தெரிவித்த உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் சிரியாவின் கவர்னராக நியமிக்கப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாலும் தொடரப்பட்டவரின் பெயர் என்ன? அதை அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். முஆத் இப்னு ஜபல் ரலி. இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பற்று பாயிஷா மகா வித்தியாலயத்துடைய மாணவி UL அமானா ஜீனத். மய்யுரிதுல்லாஹ் பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவருக்கு நேர் வழியை காட்டுவான். உங்களுக்கான கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ் உபதேசம் செய்த அரபா மைதானத்திலே அமைந்திருக்கின்ற மலையின் பெயர் என்ன? பள்ளிவாசல், மஸ்ஜிதுன் நமீரா, மலையின் பெயர்.
அதே அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். ஜபலுர் ரஹ்மா. ஜபலுர் ரஹ்மா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பற்று பாயிஷா மகா வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை மாணவன் ஆர் ஹம்தி அகமட். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்விக்கு முதல், யார் கல்வியை நோக்கி நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையை எளிதாக்கி வைக்கிறான். நூல் புகாரி. உங்களுக்கும் இலகுவான கேள்வி. ஹிரா குகை அமைந்திருக்கின்ற மலையினுடைய பெயர் என்ன? ஹிரா குகை அமைந்துள்ள மலையின் பெயர். ஆதி அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். ஜபலுன் நூர். ஜபலுன் நூர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பற்று பாயிசா மகா வித்யாலயத்துடைய மாணவி எஃப் சப்னம். සභාවේ වාඩි වී ඉස්ලාමීය අධ්‍යාපනයේ ඔබ සැමට නම පිරිනමම්. අස්සලාමු අලයිකුම් වරහ්මතුල්ලාහි වබරකාතුහ්. உங்களுக்கான கேள்வி, ஒரே இறைவன் என்ற ஏகத்துவ பிரச்சாரத்திலே பல்வேறு துன்ப நிகழ்வுகளை அனுபவித்த நபி இப்ராஹிம் அலை அவர்களது 2 மனைவியருள் ஒருவர் அன்னை ஹாஜரா, அடுத்தவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. ஆதி அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம். அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பற்று பாயிசா மகா வித்யாலயம். அடுத்த போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை மாணவன் IL அப்துல் மஹமீன். இவ்விடத்தில் குழுமியிருக்கும் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நீ முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீவிய காலத்திலேயே இறையடி சேர்ந்த மனைவியர் 2. அவர்கள் 2 பெயர்களும் என்ன? அன்னை கதீஜர் ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்தவர் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். சரியான விடை அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பற்று பாயிசா மகா வித்யாலயத்துடைய மாணவி என் சஸ்மின் ரீஜா. அறிவு என்பது ஒரு முஹ்மீனின் சொத்து. அதை எங்கு கண்டாலும் பெற்றுக்கொள். உங்களுக்கான கேள்வி, பொய் நபி வேடம் பூண்ட முசைலமா என்பவன் கொல்லப்பட்ட யுத்தம் எது? ஆதி அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். யமாமா. யமாமா யுத்தம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி. அடுத்த போட்டியாளர் இன்றைய முதலாவது சுற்றின் இறுதி போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை மாணவன் MAM ஜாபிர். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அப்பொறுப்பு பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுக்கான கேள்வி, இஸ்லாத்தில் முதல் ஜும்மா தொழுகை நடத்தப்பட்ட பள்ளிவாசல் எது? இந்த பள்ளிவாசலில் 2 ரக்காத் சுன்னத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். மஸ்ஜிதுல் நபவி. இல்லை. அதியணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். மஸ்ஜிதுல் கூஃபா. மஸ்ஜிதுல் ஹுஃபா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி. இன்றைய முதலாவது சுற்றின் இறுதி போட்டியாளர் அக்கரைப்பற்று பாயிசா மகா வித்யாலயத்துடைய மாணவி FK அயாசா. வெற்றி என்பது பெற்றுக்கொள்ள, தோல்வி என்பது கற்றுக்கொள்ள. உங்களது பாடசாலை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். மதுபானம் ஹராமாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹிஜ்ரி 2. இல்லை. அதிகாரி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். ஹிஜ்ரி 4. எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஹிஜ்ரி 8. ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி. ஹிஜ்ரி 6 என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரி பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து
டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. முதலாம் சுற்றை அறிய தருவதற்கிடையில் பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர் விரைவாக மேடைக்கு வந்து விடையை சொல்லி பரிசினை பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கான கேள்வி இதோ வருகிறது. சம்மாந்துறையில் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு பிரதேசங்களிலே தங்களது நிறுவனங்கள் ஊடாக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற வெளிநாட்டில் இருந்து ஹார்வெஸ்டர், வேளாண்மை வெட்டுகின்ற இயந்திரத்திற்கான உதிரிப்பாகங்கள், டிராக்டர்களுக்கான உதிரிப்பாகங்களை வரவழைத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தார் வழங்க இருக்கின்ற அன்பளிப்பினை பரிசாக பெறுகின்ற கேள்வி இதோ வருகிறது. இலங்கை பாராளுமன்றத்திலே பல தலைவர்கள், ஜனாதிபதிகள் இருந்தார்கள், எம்மை விட்டு மறைந்தார்கள். அந்த அடிப்படையிலே இலங்கை நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இரண்டாவது ஜனாதிபதி யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. பார்வையாளர் கேள்வி நேரத்திலே இப்படி சொல்வதற்காக ஒரு மாணவி ஓடோடி வந்திருக்கின்றார். உங்களுடைய பெயர் என்ன? ஃபாத்திமா சஜானா. எந்த பாடசாலை? அல் முனீரா. அல் முனீரா பெண்கள் பாடசாலை. எதிர்கால இலட்சியம்? லோயர். ஒரு லோயராக வர வேண்டும், சட்டத்தரணியாக வர வேண்டும். இப்போது விடையை சொல்லுங்கள் பார்ப்போம். ரணசிங்க பிரேமதாச. ஆர் ரணசிங்க பிரேமதாஸ் என்பது சரியான விடை. எங்கே பாராட்டுகள். அவருக்குரிய ஊக்குவிப்பு பரிசினை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு இந்த மேடைக்கு அழைப்பது அக்கரைப்பற்று அஸ்ராஜ் வித்யாலயத்துடைய பிரதி அதிபர் எஸ் ஹம்சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பரிசினை வழங்கி கௌரவிக்க. அல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இரு சுற்றுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைய போட்டியினுடைய முதலாவது சுற்றினுடைய போட்டி முடிவை அறிய தருகின்றோம். இன்றைய போட்டியிலே பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி 15 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற அக்கரைப்பற்று பாய்சா மகா வித்தியாலயம் 15 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இரு அணிகளும் சமமான புள்ளிகளை பெற்றிருக்கும் இந்த வேளையிலே இரண்டாம் சுற்றின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். அக்கரைப்பற்று பாய்சா மகா வித்தியாலயத்துடைய மாணவி எஸ் அதூபா. உங்களுக்கான கேள்வி, சீரா புராணத்தை இயற்றியவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். உமரு புலவர். சரியான விடை. உமரு புலவர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பற்று பாய்சா மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை மாணவன் எம் ஆஜிப். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, வெள்ளையர்களின் ஆட்சியில் ரொடீசியா என அழைக்கப்பட்ட ஒரு நாடு சுதந்திரத்துக்கு பின்னர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த நாடு எது? அதை அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் சரியான விடை அளிக்க தவறிவிட்டன. சிம்பாபே என்பதே சரியான விடை. ரொடீசியா என்ற நாட்டினுடைய தற்போதைய பெயர் சிம்பாபே என்பது சரியான விடை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பற்று பாய்சா மகா வித்தியாலயத்துடைய மாணவி UL அமானா ஜீனத். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, IPL கிண்ணம் கிரிக்கெட் போட்டிக்கு வழங்கப்படுகிறது. கேள்வி, இந்திரா காந்தி சர்வதேச தங்க கிண்ணம் எந்த விளையாட்டுக்காக இந்தியாவிலே வழங்கப்படுகிறது? அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். கரப்பந்து. எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஹாக்கி. ஹாக்கி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை மாணவன் என் முகமது சாபிக். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, இலங்கையில் முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டில் எடுக்கப்பட்டது? 2012. அதை அணி சேர்ந்த வேறொருவர் விடையளிக்கலாம். 1982. எதிரணிக்கு சந்தர்ப்பம். 1984. முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பு 1871 என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. 1881. இனி விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பற்று பாய்சா மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி எஃப் சப்னம். உங்களுக்கான கேள்வி, ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் எங்கே அமைந்துள்ளது?
அதே அணியை சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம் அகலவத்தை என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி. அடுத்து விடையளிக்க போகின்ற போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை மாணவன் ஆர் ஹம்தி அகமட். உங்களுக்கான கேள்வி, மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதவன் தமிழிலே எவ்வாறு அழைக்கப்படுகின்றான்? சுயநலவாதி. சுயநலவாதி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி. இனி விடையளிக்கின்ற அடுத்த போட்டியாளர் அக்கரைப்பற்று பாய்சா மகா வித்தியாலயத்துடைய மாணவி என் சஸ்மின் ரீடா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இதோ. இரும்பு சீமாட்டி என அழைக்கப்பட்ட பெண் பிரதமர் யார்? அதே அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம் இந்திரா காந்தி. இரும்பு சீமாட்டி என்று அழைக்கப்பட்ட பெண் பிரதமர் மார்கரெட் தட்சர் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்த போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை மாணவன் IL அப்துல் முஹைமீன். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி மிக இலகுவான கேள்வி. லிபியா நாட்டின் தலைநகர் எது? அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. திரிப்போலி என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் யார் என்று பார்ப்போம். அக்கரைப்பற்று பாய்சா மகா வித்தியாலயத்துடைய 2ஆம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் FK அயாசா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, 1978 அரசியல் யாப்பின்படி இலங்கையினுடைய முதலாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் JR ஜெயவர்தன என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பற்று பாய்சா மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை 1ஆம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் MAM ஜாபீர். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, அமெரிக்காவின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர் யார்? அதே அணியை சேர்ந்த மற்றொருவர் விடையளிக்கலாம். ஆபிரகாம் லிங்கன். அமெரிக்காவுடைய 16வது ஜனாதிபதி. திரையரங்கத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டவர். அதுவல்ல விடை. எதிரணிக்கு சந்தர்ப்பம் டொனால்ட் ட்ரம்ப். ஜார்ஜ் வாஷிங்டன் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அவருடைய பெயரைத்தான் தலைநகருக்கு வைத்திருக்கின்றார்கள். அந்த தலைநகருக்கு பின்னால் 2 ஆங்கில எழுத்துக்கள் வரும். DC டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்று சொல்லப்படும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரி பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, இரு சுற்றுக்களாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற இந்த போட்டியிலே அக்கரைப்பற்று பாய்சா மகா வித்தியாலயம் 30 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்ட பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி 35 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. மேலதிக 5 புள்ளிகளால் பொத்துவில் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி வெற்றியீட்டிக் கொண்டது. இன்றைய போட்டியிலே 2வது இடத்தை பெற்றுக் கொண்ட அக்கரைப்பற்று பாய்சா மகா வித்தியாலயத்துக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம். அதனை வழங்கி கௌரவிப்பதற்காக இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொத்துவில் சென்ட்ரல் காலேஜ் ஆசிரியர் ASM ராஃபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இனி பரிசினை வழங்கி கௌரவிக்க அக்கரைப்பற்று அஸ்ராட் வித்தியாலயத்துடைய அதிபர் MS முகமது அஸ்லம் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். பரிசுகளை வழங்கி கௌரவிக்க. சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரி பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்
உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர் கட்டீர்கள். நடத்தியவர் ARM நௌஃபீல். தயாரிப்பு AM முகமது ரலீம்.